ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 15 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, 12 ராசிக்காரர்களுக்கும் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன, வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், ரிஷபம் தி ஸ்டார், மிதுனம் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், கடகம் தி ஹெர்மிட், சிம்மம் ஹைரோஃபண்ட், கன்னி ஜட்ஜ்மெண்ட், துலாம் ஹை பிரிஸ்டஸ், விருச்சிகம் பேஜ் ஆஃப் வான்ஸ், தனுசு 7 of Pentacles, மகரம் 2 of Wands, கும்பம் டவர், மீனம் 9 of Cups. ஓகே, இப்போ இந்த 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட மனசு ஒரு காதல், ஒரு எமோஷன்ஸ், ஒரு கற்பனை எல்லாமே நிரம்பிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நியூ பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு அழகான மெசேஜ், ஒரு அன்பான மெசேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு கலை கற்பனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் சர்ப்ரைஸ் எனர்ஜி இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் பர்சனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நம்பிக்கை, ஒரு ஹீலிங் அண்ட் ஒரு நியூ பிகினிங் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி டேவுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்கும், ஒரு ஹீலிங் எனர்ஜி உள்ள நாளாக இருக்கும், நியூ பிகினிங்ஸ் உள்ள ஒரு நாளாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அது நிறைவேறதுக்கு இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பழைய காயங்கள் எல்லாமே ஆறி மனசுக்கு ஒரு அமைதி வரும். ஓகேவா, ஒரு ஹோப் ரீபான் அண்ட் ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்து மிதுன ராசி ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை, கரியர், பிஸ்னஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு நியூ பிகினிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ பிளான்ஸ் இல்லை நியூ பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களோட க்ரோத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேபிளான சக்ஸஸ் எனர்ஜி இன்றைக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்படுற நாள். ஓகேவா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களை பற்றி சுய பரிசோதனை செஞ்சுப்பீங்க. உங்களை பற்றின கிளாரிட்டியை இன்றைக்கி நீங்கள் தேட போகிறீங்க. ஓகேவா, பாஸ்டில் நடந்த விஷயங்களெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குள்ளே போகிறதுக்கான, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை அடையிறதுக்கான வழியை பார்ப்பீங்க. ஓகேவா, இன்றைக்கி உங்களோட இன்னர் விஸ்டம் அவேக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஹைரோஃபண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி பாரம்பரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா, உங்களோட மத நம்பிக்கை இல்லை குடும்ப முடிவு எல்லாமே முக்கியமாக இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் கமிட்மெண்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்றைக்கி மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இது ரீபர்த் எனர்ஜி, பழைய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ திரும்பவும் வரலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட டிசிஷனை தெளிவாக எடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லவ் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து துலாம் ராசியை பார்த்தோன்னா ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்காத விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வரும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஆனால் ஒரு டீப் எமோஷன்ஸை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்னர் வாய்ஸை நீங்கள் இன்றைக்கி நம்பணும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு.
இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்டு வந்து ஒரு ஆக்ஷன், எக்ஸைட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் அந்த எனர்ஜியெல்லாம் சொல்கிற நாள். ஸோ இன்றைக்கி உங்கள் டேவுமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் டேவாக இருக்கும். நிறைய எக்ஸைட்மெண்ட் மொமெண்ட்ஸ்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய செய்திகள் ஏதாவது கிடைக்கும். திடீர்னு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். அதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் எனர்ஜி வந்து இன்றைக்கி ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களோட பேஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் தேவைப்படுற ஒரு நாள். ஓகேவா, நீங்கள் விதைச்ச விதைகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே கரெக்டான பொசிஷனில் அறுவடை பண்ணுறதுக்கு. ஓகேவா, நீங்கள் முயற்சி பண்ணுறது வந்து சரியான திசையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவார்ட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு யூ. ஓகேவா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், பொறுமையாக இருங்க. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை நெருங்கி வருது. ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பிளானிங் அண்ட் ஃப்யூச்சர் விஷன் எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு. ஓகேவா, ஸோ உங்களோட நியூ பிளான்ஸ் இல்லை வந்து வெளிநாட்டு வாய்ப்பு பற்றிலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி யோசிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமையும். டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் இருந்தாலுமே அந்த டிசிஷனை எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷாக்கிங் சேஞ்ச் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு உண்மை வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும். பழைய எனர்ஜி உடஞ்சி பிரேக் ஆகி ஒரு நியூ பிகினிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சேஞ்சாக இருந்தாலும் அதுதான் உங்களோட க்ரோத்துக்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு என்ன மாதிரி மாற்றம் வந்தாலும் என்ன மாதிரி ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் நடந்தாலுமே நீங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்து நல்ல விஷயமாக தான் மாறும். ஓகேவா, இன்றைக்கி கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் ஒரு விஷயம் முடியும் போது இன்னொரு புதிய விஷயத்துக்கான தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் நல்லதுக்கு தான். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகேவா, நீங்கள் விரும்பின விஷயம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, மனசு வந்து நிறைஞ்சு போயிருக்கும். ஒரு திருப்தியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சாந்தியை இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கிராட்டிடியூடோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் எமோஷ்னல் ஜாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேவாக இருக்குது. ஓகேவா, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் இருக்குது. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ரியலைசேஷன் வரப்போகுது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஒருத்தருக்கு சுய பரிசோதனை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை மீன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கான வழியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் நம்பணும். ஓகே, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேவா, இந்த ப்ராசஸை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.